என் பேர் சங்கரன். என்னோட பொழுதுபோக்கை ஷேர் பண்ணுற தளம் இது. வணக்கம். இது நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஒரு வார ட்ரிப்பில் 4வது நாள். இதுக்கு முந்தின நாள் வீடியோஸ்லாம் பார்க்கலனா ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. டே 3 மிட் நைட் கோலாலம்பூர் சென்ட்ரல்ல இருந்து சிங்கப்பூருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் டைமாக இருந்தால் கூட பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. ஆனால் நாம் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பஸ் ரன் பண்ணுறாங்க. அதனால புக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுளில் தேடினாலே கிடைக்கும். சப்போஸ் புக் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. அதனால கோலாலம்பூர் சென்ட்ரலில் இருக்க பஸ் ஸ்டாண்டு போய் டைரெக்டாகவே டிக்கெட் எடுத்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊரில் மாதிரி எல்லாருமே போய் பஸ்ஸை பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் டிக்கெட் எடுத்த உடனேயே எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அவங்கவுங்களுக்கு ஒரு கேட்டு பிரிச்சுருவாங்க. அந்த கேட்டில் போய் உள்ளே உட்காந்து அந்த பஸ்ஸு வர டைம் மட்டும்தான் கேட்டு ஓப்பன் ஆகும். நம்ம பஸ்ஸில் போய் ஏறுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான். மலேசியாவில் இருக்க வெதர் நம்ம ஊர் மாதிரி தான். அதனால் நைட் ரொம்ப குளிரில் பஸ்ஸில் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பஸ் ஃபேர் ரொம்பலாம் இல்லை. 4 பேருக்கு நம்ம இந்தியன் ருபீஸில் 6700 தான் வந்துச்சு. நம்ம ஊர் மாதிரியே பஸ்ஸு பிரேக்காக நடுவில் நிப்பாட்டுவாங்க. நைட்டு 12:30க்கு எடுத்த பஸ்ஸை 2 மணி போல் ஒரு பிரேக்கு நிப்பாட்டினாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே டயர்டாக இருந்தனால நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கவே இல்லை. இன்னொரு விஷயம், நம்ம ஊர் மாதிரி ஸ்லீப்பர்லாம் அங்கே கிடையாது. செமி ஸ்லீப்பர் தான். ஆனால் புஷ்பேக் நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சாஞ்சு படுத்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 2 சீட்டும் இன்னொரு சைடு 1 சீட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு ரோவில் 3 பேர் தான். அதனால் ஸ்பேஸ் பயங்கர அதிகமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம வீட்டில் சோஃபாவில் படுத்திருந்த மாதிரி இருந்தது. இது ப்ரைவேட் பஸ்ஸுங்கிறனால டிரைவர் எதுவும் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. சும்மா கேஷுவலாக டிஷர்ட் ஜீன்ஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா பேசினாங்க, எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக சிங்கப்பூர் வரைக்கும் போகிறனால எனக்கு கன்ஃபார்மாக இது சிங்கப்பூர் தான் போகுமா, எங்கே இறங்கணும் அதெல்லாம் கேட்டேன். நல்லா தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாரும் இறங்குங்க அப்படின்னு சொன்னார் டிரைவர். நான் கூட பிரேக்குக்கு தான் நிப்பாட்டுறாருன்னு நினச்சி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். அப்புறம் சொன்னார், பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லாருமே இறங்கணும் அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு நாங்கள் வந்துட்ட இடம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இருக்க பார்டர். அப்புறம் டிரைவர் எல்லாரும் இறங்கினதுக்கப்புறம் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அந்த பில்டிங்குள்ளே போய் இமிக்ரேஷன் வேலையை முடிச்சுட்டு அடுத்த பக்கமாக போனோம்னா இன்னொரு பஸ்ஸு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸோட நம்பரும் கொடுத்தாரு. அதில் போய் ஏறிக்க சொன்னார். இமிக்ரேஷன்லேயும் எந்த கொஸ்டின்ஸும் இல்லைங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக். பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணாலே அடுத்த பக்கம் போயிடலாம். அது ஏன் அவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்கன்னா, நமக்கு தான் டூரிஸ்ட் என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் வேலைக்காக மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கும் அதே வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்புறம் அங்கிட்டு இருந்த இன்னொரு பஸ்ஸில் ஏறி இன்னும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். காலையில் 6 மணி போல் சிங்கப்பூரில் இருக்க பீச் ரோட்டில் இறங்கியாச்சு. மற்ற கண்ட்ரியெல்லாம் பார்க்குறதோட சிங்கப்பூர் இறங்கின உடனேயே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன இடத்துல ரோடை எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பில்டிங்ஸ்லையும் எவ்வளோ தூரத்துக்கு அதிகமான ஆக்குபென்ட்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல டெவலப்டு கண்ட்ரிங்கிறனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் மற்றதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. எல்லா மக்களுமே ஐதர் கார் யூஸ் பண்ணுறாங்க இல்லை டாக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேயும் கிராப் தான் நம்பர் 1 ஆப் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்களும் அதை புக் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஆப்பில் கேஷ் பேமெண்ட் டாக்ஸிக்கு பண்ண போகிறோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க் கார்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லோக்கல் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் 7-Eleven ஒரு சிம் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தனால அங்கே இருந்த ஹோட்டல் 81 அப்படிங்கிற ஹோட்டலில் ஒரு 4 to 5 hours ஸ்டே பண்ணலான்னு செக்இன் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் மலேசியாவோட சிங்கப்பூரில் எது எடுத்தாலும் ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். வெறும் 5 மணி நேரம் தங்குறதுக்கு 10,000 ரூபா பில்லு வந்துச்சு. நாங்கள் அதுலேயும் முழுசாக இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
காலையில் ஒரு 9 மணி இருக்கும். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமே அப்படின்ட்டு பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு ஆன்லைனில் பார்த்தேன். 1 2 இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்த்தா அது எல்லாமே க்ளோஸாக இருந்துச்சு. சரி இன்னும் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு இதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஃபுட் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். அந்த ஏரியாவில் எல்லாமே சைனீஸ் ஃபுட்டாக தான் இருந்துச்சு. நூடுல்ஸ், சூப் அந்த வெரைட்டி தான் இருந்துச்சு. ஒரு கடையில் மட்டும் ரைஸ் வித் சிக்கன் கறின்னு ஏதோ இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். சிங்கப்பூரோட ஏரியாவே கம்மிங்கிறதுனால எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் டிரான்ஸ்போர்ட், அதாவது டாக்ஸிலேயோ இல்லை பஸ்லேயோ போகும்போது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய பாலம், நிறைய ஒன் வே அப்படி இப்படின்னு போட்டிருக்கனால சில இடத்துக்கு ஷார்ட்டாக போகிறது கூட சுற்றி போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், டிராஃபிக் சிக்னல் நம்ம ஊரில் 30 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் பார்த்த வரைக்கும் 1 நிமிஷம் இல்லை சில இடத்துல 1 நிமிஷத்துக்கு மேலே கூட இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஒரு சிக்னல் நின்றுட்டாலே அப்பாடா போச்சுன்ற இந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த ஒரு டாக்ஸி டிரைவர்லாம் ஒவ்வொரு சிக்னல்லையும் அவர் ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணி டீலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தார். நாங்கள் பஸ்லேருந்து இறங்கின பீச் ரோடு தான் நிறைய பில்டிங்ஸ் அப்படின்னு ரொம்ப காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வெளியே வரும்போது நிறைய பச்சை பசேன் மரங்கள், நிறைய பார்க், அப்புறம் தனித்தனி பில்டிங் அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா மாதிரியே இங்கேயும் நிறைய இடத்துல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல தான் கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்து போனாலே போதும். இங்கே யூஸ் பண்ணுற கரன்சி சிங்கப்பூர் டாலர்ஸ். நான் ஒரு 1500 எதுக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நிறையவே மீதி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய டிஜிட்டல் பேமெண்ட் கார்டை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். சரி, சிங்கப்பூரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் வந்து சென்டோசா ஐலாண்ட். இந்த சென்டோசா ஐலாண்டுங்கிறது சிங்கப்பூரில் இருந்து கொஞ்சம் வெளியே இருக்குது. நடுவில் கடல், அதாவது பேக் வாட்டர் இருக்கும். இது போகிறதுக்கு ஹார்பர் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. அதில் தான் போகணும். இந்த ஐலாண்டுக்கு பிரிட்ஜே இருக்குது. அதனால அதில் நீங்கள் டாக்ஸியில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். அதுவும் பத்தாதுன்ட்டு கேபிள் காரும் இருக்குது. அந்த ஹார்பர் ஃப்ரண்ட்டில் ஒரு ஷாப்பிங் மாலும் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பிங் மாலை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்த்தோம். சென்டோசா ஐலாண்ட் வெறும் 2 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து போட்டிருந்துச்சு. சரி, அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிரிட்ஜிலேயே போயிட்டோம். இன்னொரு விஷயம், நான் சொன்ன பிரிட்ஜு டிரான்ஸ்போர்ட்டுக்கு, வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறு பிரிட்ஜு. இது பெடஸ்ட்ரியன் அப்புறம் சைக்கிளிஸ்ட் இவங்களுக்கு மட்டுமே தனியாக ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அதில் இந்த ட்ராவலேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஏர்போர்ட்டில் இருக்கும்ல, நம்ம அதில் இருந்தோன்னா அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகும். அந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு. ஆனால் ஏதோ காரணத்துக்காக அதை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. இன்னும் நோட் பண்ணுங்க, நம்ம இந்தியன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் தமிழியன்ஸ் நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து அங்கே ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி அவங்க டவலை விரித்து அங்கே உட்காந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபேமிலி டைமாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மதியம் 12 அளவு ஆகிட்டனால வெயிலும் நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மேகத்தை நீங்களே பார்க்க முடியுது. பயங்கர மேகக்கூட்டமும் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜில் ஃபுல்லாமே அங்கங்கே ஷேடு இருந்துச்சு. அதனால் வெயிலில் போகிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம வெயிலே போக மாட்டோம், அந்த ஷேட்லேயே தான் போவோம். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பெடஸ்ட்ரியனுக்கு அவங்க நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கே எல்லாமே ரூல்ஸ் படி, ரெகுலேஷன்ஸ் படி நடக்கிறதுனால சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் அங்கங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி, ஜூஸ்லாம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே நடுவில் கிடைக்கல. அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலே இந்த சென்டோசா ஐலாண்ட் வந்துடுதுங்க. எங்களுக்கு என்னமோ இது ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்குன்ற மாதிரி தெரியல, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு க்ரூஸ்லேயோ இல்லை கேபிள் கார்லேயோ வர்றது அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆனால் கேபிள் கார் சென்டோசா ஐலாண்ட் மட்டும் வரதில்லை, அது வேறு இடத்துல இருந்து சிங்கப்பூரில் ஆரம்பித்து இன்னும் வேறு டெஸ்டினேஷன் கூட போகும்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஐலாண்டை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே யுனிவர்சல் ஸ்டூடியோ இருக்குது, அப்புறமேட்டு ஒரு அக்வாரியம் இருக்குது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஒரே இடத்துல வச்சு ஒரு ஃபுல் டே அங்கேயே இருக்கிற மாதிரி நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 o'clock ஆயிடுச்சு.
சரி லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அங்கே மல்டி குவிஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. மெயினாக மலேசியன், சிங்கப்பூர் இவங்களோட ஃபுட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. மலேசியன் ஃபுட்டு இருந்தனால ஒரு நசி கண்டர் ஆர்டர் பண்ணி எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். இந்த ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கும். ஆனால் எல்லா ஃபுட் ஸ்டாலுக்குமே பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒரே தான். அதனால அது ஒரு சென்ட்ரலான பிளேஸில் இருக்கும். அங்கே ஒரு 4 கியூ இருக்கும். அங்கே போய் நீங்கள் மெனு கார்டை பார்த்து என்ன ஃபுட்டு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணால் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டேபிளில் உட்கார வேண்டியதான். ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து பஸ்ஸர் வரும். நம்ம போய் அந்த ஸ்டாலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது பெரிய சிஸ்டமாக பார்க்கும்போது ஓகே, பட் கண்டிப்பாக இன்கன்வீனியன்ட். ஏன்னா ஒரு 2-3 ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு போய் க்யூவில் நின்று வாங்கி அதுக்கப்புறம் ரொம்பவே டைமிங் ஆச்சு. ஒரு 1/2 hour இதுக்கே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. டைரெக்டாக ஸ்டாலில் போய் பே பண்ணி வாங்குறதுங்கிறது ரொம்பவே உண்மையிலே குவிக்காக இருந்திருக்கும். ஆனால் இது லார்ஜ் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓகே தான், பட் கம்ப்ளீட்டாக இன்கன்வீனியன்ட். ஆனால் அங்கே இது மட்டும் சிஸ்டமில் டிஜிட்டல் பேமெண்ட் கூட சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி அது பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பாக குவிக்காக தான் இருக்கும். அந்த ஆப் இல்லாதனால நாங்கள் பண்ணலை. எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தனால ரொம்ப நேரம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க முடியலை. சில பில்டிங்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே உள்ள மியூசிக்ஸ் ஷோ வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அப்புறமேட்டு அங்கிட்டு இருக்கிற சில டெக்கரேஷன்ஸ் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்ஸுகளுக்கு இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸ், அக்வாரியம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டனால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. அந்த வெளியில் இருந்த அவுட்டர் ஸ்பேஸ்லேயுமே அவ்வளோவா கிட்ஸுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை. எல்லாமே அடல்ட்ஸுக்கு இருந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் போர் தான் அடிச்சு. அப்படி இருந்தாலும் நல்லாவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே சின்ன ஸ்டால் இருந்தால் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட்றதோ இல்லை பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் கோர்ட்டை தவிர அங்கே வேறு எந்த இடத்துலையுமே எந்த பெவரேஜஸ் எதுவுமே குடிக்க முடியாது. ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல ரொம்ப உள்ள இன்டீரியரில் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. ஆனால் அங்கே கூட நிறைய வெரைட்டிஸ் இல்லாதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த மால்லையுமே கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் நிறைய லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். என்னோடய பிளானு இங்கே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஸ்பாட் போகலான்னு நினச்சோம். ஆனால் ஒரு 2-2:30 மணி போலையே ஓரளவு கிட்டத்தட்ட இங்கே எல்லாம் பார்த்துட்டதுனால சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோ, இந்த அக்வாரியம் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் அதுக்கு என்ட்ரி இல்லாமல் ஏதோ டே டிக்கெட்ஸ் கொஞ்சம் எல்லாமே கோம்போ ஆஃபரில் தான் நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கேயே ஒரு ஃபுல் டே இருக்க போகிற மாதிரி எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி டைம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட்ஸ்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டோ இல்லை அங்கே போய் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 மணி ஆயிடுச்சு. நல்லாவே வெயில் குறைஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி மேகமூட்டங்களும் பயங்கரமாக இருந்தனால வெதர் நல்லா குறைஞ்சிட்டனால சரி அப்படியே வந்த பாதையிலே அப்படியே திருப்பி போயிட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்படியே ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் திருப்பி அந்த சென்ட்ரல் பேமெண்ட் சிஸ்டத்தில் போயிட்டு க்யூவில் நின்று வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு போர்ட்லேயே போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு மாலில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்த வழியிலேயே ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம போகிற டெஸ்டினேஷன் பேர் கார்டன்ஸ் பை பே. இது ஒரு பொட்டானிக்கல் கார்டனுங்க. அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அப்புறமேட்டு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின ஒரு இன்டோர் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். திருப்பி அந்த சென்டர்ஸ் ஐலாண்ட்லேருந்து நாங்கள் வந்த பாதையிலே எந்த பிரிட்ஜில் நாங்கள் போனோமோ அந்த பிரிட்ஜிலேயே கடந்து வந்தோம். இது ஈவினிங் டைம் ஆகிட்டனால நீங்களே பார்க்கலாம், நல்ல வெதர் குறைஞ்சு நிறைய சைக்கிளிஸ்ட், பெடஸ்ட்ரியன்ஸ், ரன்னிங் பண்ணுறவங்க அப்படி இப்படின்னா அங்கே நிறைய பேர் பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கார்டன்ஸ் பை பேயும் மெரினா பேயும் ஒரே இடத்துல தான் இருக்குது. மெரினா பேங்கிறது ஒரு பில்டிங், அதுக்கு மேலே ஒரு ஷிப் ஸ்ட்ரக்சரில் ஒன்று இருக்கும்.
கார்டன் வேப்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்க்கு, அவங்க ஃபாரஸ்ட் செட் பண்ணியிருக்காங்க, அந்த இதுதான். கார்டன்ஸ் பேக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதாவது க்ளவுட் ஃபாரஸ்ட், அப்புறம் சூப்பர் ட்ரீ க்ரோவ், அப்புறம் ஃப்ளவர் கார்டன், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. சில்ட்ரன் பார்க் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பேமெண்ட்ஸ் இருக்குது. இந்த இதில் ரொம்ப முக்கியமானதை க்ளவுட் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா அது ஒரு டூம் ஸ்ட்ரக்சரில், ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரில் உள்ளே போனோம்னா ஒரு ட்ராபிக்கல் வெதர் என்ன இருக்குமோ அதை உண்டு பண்ணி, ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸ் உண்டு பண்ணி, நிறைய க்ரீனர்ஸிஸ் வச்சு, உள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் மாதிரி வச்சு நீங்கள் அந்த வாட்டர் ஃபாலை சுற்றியே அப்படி மேலே போய் அதோட டாப் செக்ஷன் வரைக்கும் போகலாம். உள்ளே வாக்கிங் பாத்தும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. அதை ரொம்பவே ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. எப்படி ஒரு உள்ளே போனால் ஒரு 2 hours மினிமம் இதுக்கே தேவைப்படும். அதனால நாங்கள் இது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால இந்த இதுலேயே முக்கால்வாசி டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் நிறைய பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கோம். நிறைய இடத்துல நேச்சரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலான்னா லண்டனில் கியூ கார்டன் ஒன்று இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை இன்டோரில் செட்டப் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இது பல மடங்கு பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதுக்கு உள்ளே போனோடனேயே கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ், சின்ன சின்ன பிளான்ட்ஸ், அப்புறம் இந்த வாட்டர் ஃபாலோட இது இருக்கும். அங்கேயே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு க்யூவில் மேலே கூப்பிட்டு போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு மெட்டல் ஃப்ரேம் அப்படிங்கிறனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் தாங்கும். அதனால க்யூவில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிலிருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளே விட்றாங்க. ஸோ பெரிய க்யூ ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரு 10 நிமிஷமாவது அந்த க்யூவில் நின்று தான் மேலே போக ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஒன்ஸ் மேலே போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக நம்ம டைம் எடுத்துகிட்டு அங்கே மேலே போக போக மேலேருந்து கீழே வியூ எப்படி தெரியுது, அந்த பிளான்ஸை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு, அதுக்கப்புறம் எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். மேலே ஒரு சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க லிஃப்டில் ஏறி டாப்புக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. டாப் லெவல்ல இருந்து நம்ம வாட்டர் ஃபால் பார்த்துட்டு, அப்புறம் எல்லா பிளான்ஸும் எப்படி மேலேருந்து பார்த்தா தெரியுதுன்ட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொரு ஃப்ளோராக நம்மளே ஸ்டேரில் இறங்கி வந்துடலாம், இல்லை லிஃப்டில் கூட இறங்கி வரலாம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே உள்ள சின்ன சின்ன இண்டோர் விஷயங்கள் வச்சுருந்தாங்க. மேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இறங்கி கீழே வந்த ஃப்ளோரில் ஒரு டார்க் ரூமில் அது ஒரு வாட்டர் பெட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிஜிட்டலாக நீங்கள் ஃபுட் ஸ்டெப் வைக்க வைக்க ஏதோ வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்த கிட்ஸை அதை பார்த்தோன்னே ரொம்பவே குஷியாகி நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃப்ளோரில் அந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் இருந்த வால் எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு அங்கே ஏதோ ஒரு வீடியோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் க்ரீனரியாக காட்டி, உள்ள ஒரு டார்க் ரூமில் இருக்கிற எஃபெக்டே இல்லை, ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருந்த ஒரு லுக்காக இருந்துச்சு. கிட்ஸுகளுக்கு அங்கேருந்து வரவே மனசே இல்லை. ஆனால் நம்மளுக்கு தான் நிறைய ஃப்ளோர்ஸ் இன்னும் பார்க்கணும், இன்னும் டைம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிட்ஸை கூட்டிகிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு அப்படியே ஸ்டேர்ஸ் வழியாகவே கீழே இறங்கி வந்துட்டோம். அடுத்த ஃப்ளோர்லேயுமே ஒரு இன்டோர் தியேட்டர் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா அங்கே ஒரு ட்ரீ பேசுகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் குழந்தைகளுக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து அடுத்த ஃப்ளோர் போனால் அந்த இடத்துல என்னடா ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, அதுதான் குளோபல் வார்மிங்கை பற்றி ஒரு லெக்சர் போய்கிட்டு இருந்துச்சு. சரி, ஏதாவது புதுசாக சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு, எல்லாம் கேட்ட பழைய கதை தான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டோம். திருப்பி அந்த வாட்டர் ஃபால் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு மெக்டி இருந்துச்சு. மெக்டியில் காஃபி, டீ, சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நைட்டு 7 மணி ரேஞ்சில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனி வேறு எங்கேயாவது போய் ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி ஒரு 5 minutesல டாக்ஸி வந்துருச்சு. அங்கேருந்து ஏறி அங்கேருந்து ஒரு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அந்த சைனா டவுன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடைகள் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு.
என்னடா ரொம்ப சின்னதாக இருக்கே, ஊரே சின்னது, அதனால இந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் உள்ளே போக போக நிறைய கடைகள் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு இந்தியன் ஃபுட் ஸ்டாலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள 7-Eleven இருந்துச்சு. அப்புறம் சில சைனீஸ் ஃபுட்டு கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சில ஃப்ரூட் ஸ்டால்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்துச்சு. அதனால பொதுவாக நாங்கள் எப்பயுமே சோனியர்ஸ் வாங்குவோம். அந்த மாதிரி இல்லை பேக்ஸ் வாங்குறது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கே இருக்க மெட்ரோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பார்த்தா, மெட்ரோ ஸ்டேஷன் என்னமோ பக்கத்தில் தான், ஆனால் 2 ட்ரெயின் மாறி அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணால் தான் ஹோட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு டாக்ஸி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்மளோட டைமும் எஃபர்ட்டும் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ டாக்ஸி புக் பண்ணி ஹோட்டலுக்கு போகலான்னு புக் பண்ணியாச்சு. இந்த டே 4ல் சென்டோஸ் ஐலாண்ட், கார்டன்ஸ் பை பே, அப்புறம் இந்த சைனா டவுன், இது எல்லாமே ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை சிங்கப்பூரில் தந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் அடுத்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.